நீதிமான் துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். நீதிமான் பாவத்தில் விழுந்து விடாமல் எச்சரிப்பாக ஜீவிக்க வேண்டும். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் பாவத்தில் தள்ளாடி விழுந்துவிட்டால் அது அநேகர் இடறுகிறதற்கு ஏதுவாகிவிடும். கலங்கின கிணறும் கெட்டுப்போன சுனையும் மனுஷருக்கு தீங்கு செய்யும். ஜனங்கள் மத்தியில் நோயை பரப்பும். கிணறு துப்புரவாகவும் சுனை தெளிவாகவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவற்றில் உள்ள தண்ணீர் ஜனங்களுடைய தாகத்தை தணிக்கும். தண்ணீர் கெட்டுப்போய் இருந்தாலோ அவற்றை குடிக்கிற ஜனங்கள் எல்லோரும் நோயினால் பாதிக்கப்படுவார்கள். அதுபோலவே நீதிமான் துன்மார்க்கருக்கு முன்பாக கெட்டுப்போனால் அவனை பார்த்து அநேக ஜனங்கள் கெட்டுப்போவார்கள். துன்மார்க்கர் நீதிமானை ஒடுக்கலாம். பலவந்தமாக அவர்களை கீழே தள்ளிவிட முயற்சி பண்ணலாம். நீதிமான் தள்ளாடி கீழே விழும்போது நீதியும் நியாயமும் கீழே விழுந்துவிடும். நீதியின் ஊற்றுக்கள் எல்லாம் கெட்டுப்போகும். நீதிமான் கெட்டுப்போனால் அரசாங்கமும் கெட்டுப்போகும். கெட்டுப்போன நியாயாதிபதிகளிடத்தில் நீதியான நியாய தீர்ப்பை எதிர்பார்க்க முடியாது. நீதிமான்கள் களிகூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும் போதோ மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். நீதிமொழிகள் 28:12. துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். அழியும் போதோ நீதிமான்கள் பெருகுகிறார்கள். நீதிமொழிகள் 28:28. நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். நீதிமொழிகள் 29:2. நீதிமான் துன்மார்க்கத்துக்கு முன்பாக பயந்துவிடக்கூடாது. துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் கோழையாய் இருக்கக்கூடாது. நீதிமான் ஒருபோதும் துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை கேட்டு பயத்தினால் அவனை பின்பற்றி சென்றுவிடக்கூடாது. துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தன் நீதியில் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாயிருக்கும். இவை மனுஷருக்கு பிரயோஜனப்படாது. அதுபோலவே துன்மார்க்கருக்கு முன்பாக தள்ளாடுகிற நீதிமானும் ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டான்.